வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவிற்கு ஆதரவாக இருக்கும் இளைஞர்கள் புதிய கருத்து கணிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் என்னதான் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஒரு குடிமகன்களும் அவர்களுடைய வாக்கு உரிமையை செலுத்திவிட்டு இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் தேர்தலில் யாருக்கு பார்த்திங்கன்னா பெரும் வாரியான வாக்குகள் வந்திருக்கிறது, யார் வெற்றி பெறப் போகிறார்கள், என்ன மாதிரியான போட்டிகள் நிலவியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 4 முனை போட்டிகள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று பார்த்திங்கன்னா 4 முனையில் பார்த்திங்கன்னா பெரும் போட்டியாக ஒரு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சிகள். இதில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி யாருக்கு அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் இனதான் தேர்தலுக்கு முன்னாடி பலவிதமான கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு ஒரு உண்மை நிலவர கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் ஒரு முக்கியத்துவமாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால் மொத்தமாகவே ஆல் ஓவராக தமிழகத்தை மட்டுமல்லாமல் புதுச்சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டமாக தான் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்கள் 6,23,00,000 வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முதற்கட்டமாக அதாவது முதல் தலைமுறையினர் இப்போ தான் பார்த்திங்கன்னா முதல் தடவையாக அவர்களுடைய வாக்குகளை இந்த ஒரு ஜனநாயகத்திற்கு செலுத்தப் போகிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா செலுத்துபவர்கள் 10,92,000 பார்த்திங்கன்னா முதல் தலைமுறையினர்கள் பார்த்திங்கன்னா வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும் வாக்குகள் செலுத்தியிருப்பதன் ஒரு கணிப்புகள் வெளியாகிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் வரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற கருத்து கணிப்பில் வாக்குகள் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா தென் தமிழகம், கொங்கு மண்டலம், தமிழகம் என்று ஒரு சில இடங்களில் கணிப்புகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பு என்னவென்றால், அதாவது அவர்களிடலாம் பார்த்திங்கன்னா செய்தியாளர்களோ இல்லை மற்ற ஊடகத்தலங்களோ கேட்டிருக்கும் பொழுது தமிழகத்திற்கு நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்திருக்கீங்க, இந்த ஒரு தேர்தல் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, என்ன இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன எதிர்கொள்ள அதாவது என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடும் சிக்கல்களும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடிவு என்று கிடைக்காமல் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்ததே நடந்துகிட்ருக்கு, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்திங்கன்னா தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா ஆட்சி குறித்து அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கவில்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இளைஞர்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பசங்க படிக்கிறாங்கல்லவா மாணவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா பெரும்வாரியாக அதிமுக ஆட்சியை விரும்புகிறோம், திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் இலவசமாக மடிகணினி அது கொடுக்கவே இல்லை நம்மளுடைய பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிறது, ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பார்த்திங்கன்னா தலைமுறையினர்களுக்கு இது கிடைக்காம இருக்குது அப்படின்றது பெரும் சிக்கலாக சொல்கிறாங்க. இதுவே நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியார் 4 வருடம் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது ஏழை எளியோர்களுக்கு கண்டிப்பாக நல்ல திட்டங்களையும் வழிவகுத்தார். மாணவர்களுக்கு எது தேவையோ அதையும் கரெக்டாக கொடுத்து கொண்டிருந்த ஆட்சியாக ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறது காரணமாக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியில் பெரும்வாரியான திட்டங்கள் அன்றன்றாக வந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் அவர்களுடைய வாக்கு என்பது அந்த பக்கம் அதிமுக பக்கம் போயிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.